ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காயை கடாயில போட்டு வதக்கி எடுத்துக்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெயை இந்த கடாயில சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் கத்திரிக்காயை இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது இந்த எண்ணெய் கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு கத்திரிக்காவை நீங்கள் சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்டாகவே இருக்கும். கத்திரிக்காவை எடுத்து சாப்பிடும்போது நம்ம இந்த கத்திரிக்காவை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் மேலே தெரிக்காது. இந்த கத்திரிக்காவை நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இதனுடைய தோல் மேலே சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லாவே வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அது மேலே இருக்கிற தோலும் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதனுடைய கலரும் மேலே இருக்கிற தோலும் சுருண்டு வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு பாதியாக கத்திரிக்காய் வெந்து வரணும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். அதே ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 பல்லு பூண்டை நான் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லாவே இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம இதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியோடைய பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. மேலே எண்ணெய் பிரியவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கான மசாலாலாம் சேர்த்துடலாம். வாங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்கான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இந்த மசாலா எல்லாம் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் இது கூட சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட போறோம். நம்ம இப்போ ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் அதிகமாக போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போடும் போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா வாசனைலாம் நல்லாவே போயிருக்கு. மேலே எண்ணெய் பிரியும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நான் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம புளி கம்மியாவே சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்ததுனால ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம புளி தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக நம்மளுக்கு புளிப்பு காரம் கம்மியாக இருந்தாக்கா நம்ம கடைசி டைமில் நம்ம புளிப்பு காரத்தை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். குழம்பு திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு குழம்பு திக்காக கொதிச்சு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை இது கூட சேர்த்துடலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்தாக்கா நீங்கள் இதுக்கப்புறம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லாவே திக்காய் இருக்கு. கத்திரிக்காவும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நம்ம இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரொம்பவும் தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம சாதத்துல சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு மீடியமான அளவில் இருக்கணும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.